வெல்கம் பேக். ரைட்ஸ், கடைசி மெக்கானிக்கலில் வந்து அடிப்புகள்ங்கிற கேஸை பார்த்தோம்ல. அடிப்புகளில் வந்து என்ஜின் தொழிற்பாடு பார்த்தோமே. என்ஜின் தொழிற்பாடில் வந்து அடிப்புகளை கொண்டு என்ஜின் வகைப்படுத்தப்படுறேன்னு சொல்லி பார்த்து அதை நான் பார்த்துக்கிறோம். கடைசியாக 4 அடிப்பு டீசல் என்ஜின், 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின், 2 ஸ்ட்ரோக் ரைட் என்ன பெட்ரோல் என்ஜின், 2 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜினுங்கிற கேஸ் எல்லாம் பார்த்துட்டு பிறகு நாம் என்ன செஞ்சோம், இப்போ ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்க போகிறோம் ஒடிச்சுன்னு. அப்போ முதலாவது நாம் பார்த்தது என்ன, 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின் விளங்கிட்டு தானே. 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜினில் 4 அடிப்புகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் என்ஜின்னா கட்டாயம் என்ன இருக்கும், ஸ்பார்க் பிளக் இருக்கும் விளங்கிட்டு தானே. டீசல் என்ஜின், எந்த டீசல் என்ஜினுக்கும் ஸ்பார்க் பிளக் என்ன செய்யாது, இருக்காது ரைட். அப்போ 4 அடிப்புகள் இருக்கிறதுனால செல்றது 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின்ங்கிற அடிப்பு ஸ்ட்ரோக்குங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஒரு முசலம் டிடிசியிலிருந்து என்ன மேன்மாய் மையத்திலேருந்து கீழ்மாய் மையத்துக்கு இடையில் அசைகிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக்குங்கிறது சொல்லி தந்தீங்க. அடிப்புங்கிறது சொல்லி தந்தீங்க. இப்படி மேலுக்கு இருந்து கீழுக்கு வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரோக், திரும்பி டிடிசியிலேருந்து டிடிசியை நோக்கி போனீங்கன்னா என்ன ஒரு ஸ்ட்ரோக், இன்னொரு ஸ்ட்ரோக் ரைட்ங்கிறத சொல்லி தந்தீங்க. இந்த ஸ்ட்ரோக்கில் வச்சு 4 பிரிச்சிங்க ரைட். 4 ஸ்ட்ரோக், ஏன்னா 4 தரம் ஒரு ஸ்ட்ரோக் நடக்கும். 4 தரம் ஸ்ட்ரோக் நடந்ததுக்கு போகிறது தான் ஒரு புகை வழியாவோ உள்ளுக்கு வார காத்திருக்கு தானே. உள்ளுக்கு வார காற்று பெட்ரோலெல்லாம் கலந்து உள்ளுக்கு பற்றி முடிஞ்சு வெளியால் புகை போகிறதுக்கு 4 தரம் பிஸ்டன் என்ன ஸ்ட்ரோக் நடக்கணும். இப்படி நடந்தீங்கன்னா அது 4 ஸ்ட்ரோக். அப்படியான ஸ்ட்ரோக்கில் 4 ஸ்ட்ரோக் இருக்கு. முதலாவது ஸ்ட்ரோக்கோட பேர் சொல்கிறது ரைட் என்ன அடிப்புன்னா உறிஞ்சல் அடிப்பு. உறிஞ்சல் அடிப்பு சொல்லு. 2வது அடிப்புக்கு பேர் நெருக்கல் அடிப்பு சொல்லு. 3வது அடிப்புக்கு பேர் வலு அடிப்பு, பவர் ஸ்ட்ரோக் சொல்றது. 4வது அடிப்புக்கு பேர் வெளியாற்று அடிப்பு. இந்த 4 அடிப்பையும் இப்போ பார்க்க போகிறோம். இதில் இப்போ நான் முதல்ல பார்க்க போகிறேன் என்ன அடிப்பே, உறிஞ்சல் அடிப்பு. ஏன் அதை உறிஞ்சல் அடிப்புன்னு சொல்கிறேன்டா, ஒரு அடிப்பு நடக்கணும்டா வானத்துக்கு தானம் நடக்கணும்டா என்ன செய்வாக்குள்ள பெட்ரோல் தேவை, உள்ளுக்கு காற்றும் தேவை தானம் நடக்கிறது விளங்கிட்டா. அப்போ அந்த பெட்ரோலின் காற்றை உள்ளுக்கு உறிஞ்சி எடுக்கிறதுனால அது சொல்கிற உறிஞ்சல் அடிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பரேட்டர் வானத்துக்கு, அந்த கார்பரேட்டர் என்னத்துக்கு இருக்கின்றா வானத்துக்கு வார பெட்ரோலையும் இழுக்கிற காற்றையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே அனுப்புறதுக்கு தான், தகன அறைக்குள்ளே அனுப்புறதுக்கு தான் என்னத்துக்கு இருக்கு கார்பரேட்டர். இப்போ கார்பரேட்டர் பையில் என்ன வருது வானத்துக்கு, இன்ஜெக்டர் வருது. இன்ஜெக்டரும் எங்கே இருக்கின்றேன்னா இன்னும் வார குழாய் இருக்குதானே, உள்ளுக்கு காற்று இழுக்கிற குழாய். இந்த குழாயில் காற்று வர வழியில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டா என்ன செய்யும், பெட்ரோலை மிக்ஸ் ஆகி உள்ளுக்கு வரும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பெட்ரோல் என்ஜினுக்கு கட்டாயம் உள்ளுக்கு வருகிற சாமான் வந்து என்னென்றால் ரைட் பெட்ரோல் ப்ளஸ் ஏர் மிக்ஸ் தான் என்ன செய்யும் உள்ளுக்கு வரும். பெட்ரோல் யாரும் மிக்ஸ் ஆகி தானே செய்யும் உள்ளுக்கு வரும். இப்போ விஷயத்தை கவனி. முதலாவது இந்த உறிஞ்சல் அடிப்புல முதலாவது கட்டம் வானம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியானே. ஃபர்ஸ்ட்டு பிஸ்டன் எங்கே இருக்கும்னா இப்போ டிடிசி டாப்ல இருக்கு. முசல தலை எங்கே இருக்குது, இப்போ சிலிண்டருக்குள்ள டிடிசியில் இருக்கு. இந்த டிடிசியில் இருந்து கீழ் நோக்கி முசலம் செய்யும் இயக்கப்படும். அப்போ கீழ் நோக்கி இயக்கப்படும். நல்லா பார்த்துக்கோங்க, பிஸ்டன் என்ன இருக்கின்றால் நடுவில் யார் இருக்கா, கனெக்டிங் ரோட். கீழுக்கு யார் இருக்கா, கிராங்க் ஷாஃப்ட் இப்படி சுற்றுது. ஸோ பிஸ்டன் என்ன செய்யும், இப்படி கீழுக்கு இறங்குது. திரும்ப இப்படி சுற்றினா பிஸ்டன் என்ன செய்யும், மேலுக்கு போ ரைட். இப்போ விஷயத்தை காணி, இப்போ கீழுக்கு இறங்குதுண்டா முசலம் இப்போ சுற்றுது. இப்போ முசலம் சுத்த ஏதோ பூஜ்ஜியம் பாகையில் இருக்கின்றா எங்கே இருக்கு, பிஸ்டன் டிடிசியில் இருக்கு. இந்த டிடிசியிலேருந்து முசலம் என்ன செய்யுமா இருந்தால் முசலம் கீழுக்கு சுழற்சி அடைய துவங்கின உடனே என்ன நடக்கும்டா பாருங்க. உங்களுக்கு தெரியும் வேல்வுன்னு நான் படிப்பிச்சிக்கல, உள்ளுக்கு திறக்கிற இன்ஜினுக்கான வேல்வுகள் 2 இருக்கும். பிரதான வேல்வு என்னென்ன வேல்வு, உள்ளெடுக்கிற வேல்வும் வெளியாற்று வேல்வும் 2 இருக்கும். என்னென்ன இன்லெட் வேல்வ், எக்ஸாஸ்ட் வேல்வ் 2 இருக்கு. இன்லெட் வேல்வ் எக்ஸாஸ்ட் வேல்வை விட பெருசுடா. அது அந்த 3 டைப் என்ன சைஸ் வந்து பெருசு மாறி. எக்ஸாஸ்ட் வேல்வ மேலுக்கு வர தண்டெண்ணு தடிப்பும் கூட இந்த திசையில் தந்த. ஏன் புகை சூடான புகை வெளியேறி போகணுங்கிறதுனால சூட்டுக்கு விரிவடையப்படா. அதனால தண்டு என்ன செஞ்சுக்கி தடிப்பு மாதிரி இந்த விஷயம் நான் சரி ஞாபகம். அப்படி இந்த வாரத்தில் இந்த கீழே இந்த வட்டம் வந்து என்ன பெருசி, எதுக்கு பெருசி, இன்லெட் வாரத்துக்கு பெருசி.
மாறி எக்ஸாஸ்ட் வேல்வு கீழே வட்டம் சின்னது ஆனா எது பெருசி இன்னைக்கு தண்டு பெருசிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரைட். அப்ப இந்த வேல் உங்களுக்கு தெரியும் இன்லெட் வேல் எக்ஸாஸ்ட் வேல். IVO இன்லெட் வேல் ஓப்பன், EV எக்ஸாஸ்ட் வேல் ஓன் அண்ட் ஓப்பன், மாதிரி சீனா க்ளோஸ். அதே மாதிரி IVO இன்லெட் வேல் ஓப்பன், IVC இன்லெட் வேல் க்ளோஸ் ரைட். இப்போ விஷயத்தை இப்போ 0 பாகையில் இருக்கு, 0 பாகையில் இறுக்கி ஸ்டார்ட் ஆக தோங்க போட்டாலேயே இந்த ரெண்டு நிலைமை இந்த ரெண்டு வேல்வும் திறந்து அன்றைக்கு சைலன்சர் வேல்யூம் என்னஞ்சிக்கும் திறந்திருக்கும், எக்ஸாஸ்ட்ல காற்று வர வேல்யூம் என்னஞ்சிக்கும் திறந்திருக்கும். அப்போ மோட்டோ வேலை ஒன்று சும்மா நிற்கின்றா சைலன்சருக்கு பிடிச்சி தண்ணி அடிச்சா எங்கே போகும் தண்ணி இன்ஜினுக்குள்ள இதுக்குள்ள வந்துடும். என்னஞ்சிக்கும் ரெண்டுமே ஓப்பன் இருக்கும், புகை வர வழியும் ஓப்பன் இருக்கும், புகை வழியாக போகிற வழியும் ஓப்பன் இருக்கும், மாறி காற்று வர வழியில் இருக்கிற வேல்வும் ஓப்பன் இருக்கும். இப்போ முசலம் எங்கேருந்து எங்கே நோக்கி இயங்குது, கீழ் நோக்கி இயங்குதா மேல் நோக்கி இயங்குதா, கீழ் நோக்கி இயங்குது. அப்போ ஸ்டார்ட் டைமில் பிஸ்டன் இடத்த இந்த மேல் TDC மட்டத்தில் இருந்தது, BDC மட்டம் நோக்கி கீழுக்கு வரப்போம். முசலம் கீழுக்கு இறங்குதுன்னா கீழே சுருட்டு அந்த என்ன செய்யணும் சுத்தணும். சுத்துறண்டா 5 தொடக்கம் 10 பாக லைட்டாக சுழண்டாலே காணும் முசலம் என்ன செய்யும் மேலுக்கு நைஸாக கீழுக்கு இறங்குது. அவள் முசலம் படத்தைக்கிற முசலம் TDCயில் இருந்தது கொஞ்சம் கீழுக்கு இறங்கிட்டா கொஞ்சம் கீழுக்கு இறங்க 5 தொடக்கம் 10 பாக சொல்லிட்டு தான் சொல்கிற டைமுக்கு கொஞ்சம் கீழுக்கு இறங்க எக்ஸாஸ்ட் வேல்யூ க்ளோஸ் ஆகிடும். புகை வழியாகி போகிற வேலை செஞ்சு இருந்தால ஓட்டை அடைச்சி இப்போ எந்த வேலை மட்டும் ஓப்பனில் இருக்கி இன்லெட் வேல்வ் மட்டும் ஏற்கனவே ஓப்பனில் இருந்தது அப்படியே ஓப்பனில் இருக்கு. இதில் கண்டினியூஸ் தான் நான் வருது அப்படியே நல்லா பார்த்து கற்பனையில் இருக்கணும் அப்படியே ஜீக்கிறது அப்படியே கீழுக்கு இறங்குது. ஸோ இது ரெண்டு ஓப்பனில் இருந்தது, இன்னும் கொஞ்சம் கீழுக்கு இறங்க இது மூடிட்டு இது ஓப்பனில். அப்போ இது மூடிட்டு இது கீழுக்கு இறங்குச்சுன்னா இது ஏற்கனவே சும்மா அப்படி அடைச்சிருந்த பகுதி இப்போ உடனே கீழுக்கு இறங்குறாங்க இந்த பகுதி பெருசாகுது சரியா கூட கனவளவு கூடு கனவளவு கூடி நிற்கின்றா அதுல ஒன்றுமே இல்லாட்டி அடுத்த அமுக்கம் குறைய கொண்டு வரும். வழங்குது என்னன்னு சொல்லி எப்படின்டா இப்போ ஒரு பொட்டில் உண்ட வாயில் வச்சு உண்ட வாய்க்குள்ளே இப்போ வாய் இப்படி மூடிச்சு, வாய் மூடிக்கிற கருத்து வாய்க்கிற காற்றுக்கு தொண்டும் இல்லை பிடிச்சி பொட்டுன்னு கேட்குற காற்று இழுத்தாயிண்டா என்ன நடக்கும் பொட்டு ஒடுங்கும் விளங்கிட்டா. அது மாதிரி தான் இதே பிடிச்சி கீழுக்கு இழுக்க என்ன படத்தை ஒடுங்க பார்க்குமா இல்லையா. ஆனால் ஓட்டர் இருந்தால் என்ன செய்யும் இப்போ அங்கால பக்கம் வேலை திறந்துக்கிறதுனால இது நிரப்புறதுக்கான காற்றுங்கிறதுனால வந்து யாகம் சரியா போல பம்பொண்ட அப்படி பிடிச்சி இழுத்தா அவ்வளோ காற்று நிரம்புதா அது மாதிரி கேஸ் தான். அப்போ கனவளவு கூடுது மேலே இது பாரு இந்த இடம் இன்னும் இந்த இது கொஞ்சம் கீழ்க்கிறாங்கன்னா கூடுது. அப்போ இந்த தகனாரோட அளவு கூட உள்ளுக்கு என்ன செய்யுது கனவளவு கூடுது, கனவளவு கூட அமுக்கம் குறையுது. அமுக்கம் குறைஞ்சா அந்த அமுக்கத்தை எங்கேருந்து நான் ஈடு செய்ய பார்க்கணும், ஈடு செய்ய பார்க்குறேன்னா காற்று ஒன்றும் இல்லாட்டி தான் மேலே என்ன செய்யும் போத்தலுக்கு நடந்த கதிரிக்கு மேலுக்கு மூடி இருந்தா ரெண்டும். அப்போ இது தொடர்ந்துக்கிறதுனால இங்கே என்ன செய்யுது இப்போ பெட்ரோலும் காற்றும் கலந்த மிக்ஸ் என்ன செய்யுது இங்கேருந்து வருது. அப்போ இப்படி கீழுக்காரங்க போட்டால் இந்த கேப்பை நிரப்புறதுக்கு யார் வாரா இப்போ பெட்ரோல் காற்று கலவை உள்ளுக்கு வாரா விளையிட்டா. அப்போ என்ன படத்துல திரும்ப என்ன நினைச்சு போகுது கிடுக்கு இறங்க போகுது. அப்போ உறிஞ்சல் அடிப்பொண்டு ஏஞ்சல் தொடங்கிட்டா என்ன செய்யுது இப்போ உறிஞ்சுதான் இல்லையா அவளுக்கு வெளியே அந்த காற்று பெட்ரோலையும் கலவை இப்போ உறிஞ்ச போட்டால இன்னும் கொஞ்சம் கீழுக்கு இறங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பாரு அப்படியே இந்த டிடிசியில் இன்னும் கொஞ்சம் கீழுக்கு இறங்க இந்த கேப் இன்னும் கூடுது வெளியில் அந்த பெட்ரோல் காற்று கலவை இன்னும் உள்ளுக்கு வரும் அந்த கேப் நிரப்புறது அப்படியோ நிரம்பி பிடிசி பாரு இப்போ என்ன வடத்தை அப்படியோ கீழுக்கு வர இது இடையில ரைட் 5 10 பா 5 தொடங்க 10 பாய்க்கு மேலே ரைட் 100 வாங்க வர அப்படியே போயிட்டே இருக்கிட்டு வைப்போம் ரைட். சுழட்டி தாண்டி இப்படி இருந்தது ரைட், சுழட்டி தாண்ட பாரா இப்படி இருக்கிட்டு வைப்போம் ஒரு சுழட்டி தாண்டு சரியா. இப்படி இந்த சுழட்டி தாண்டு லைட்டாக அப்படி சுற்றினீங்கன்னா 10 பாக அப்படியே சுற்றிட்டு வந்து இந்த சுழட்டி தாண்டு பாரா இப்போ எத்தனவா 180 இப்படி இருந்தது சுழட்டி தாண்டி இப்படி இருந்தது இப்படி போய் எத்தனவா 180 சரியானே ரைட். இப்போ விஷயத்தை கவனி இப்படியே கீழுக்கு இறங்கி வருது இறங்கி வரவங்க தெரியும் இங்கே வந்து காற்று பெட்ரோல் கலவை ஃபில் ஆகி ஒரு கட்டத்தில் அப்படியோ வந்து பிஸ்டன் சுற்றி வந்து எங்கே நிற்கும் பிடிசியில் நிற்கும். பிஸ்டன் ஹெட் எங்கே நிற்கும் கீழ்மாய் மையம் பிடிசியில் நிற்கும். பிடிசியில் நிற்கின்றதுன்னா இப்போ 180 பாகம் இந்த சுழட்டி தண்ணி ஃபுல்லாக ஒரு சுத்தோடு சுற்றிட்டு ரைட் ஒரு அரை சுத்தோடு சுற்றிருக்கீங்களா
ஒரு அரைச்சுட்டு வந்து சுத்த கொட்டாலே பிஸ்டன் என்ஜின் மொத்தமாக கீழுக்கு கரெக்ட். பிஸ்டன் மொத்தமாக கீழுக்கு இறங்கிட்டுண்டா கருத்து இன்லெட் வேல் ஓப்பனில் இருக்கு. மிச்ச காற்றுல எல்லா கலவையும் உள்ளுக்கு வந்துட்டு சரியா கூட இது போல சொல்கிற புரிஞ்சல் வேறு. இப்போ கீழுக்கு வந்து திரும்ப எங்கே போகணும்? பிஸ்டன் கீழுக்கு வந்து எங்கே போகணும்? மேலுக்கு போகணும். அப்போ அந்த கீழுக்கு வந்தது இப்போ மேலுக்கு போகுதுண்டா இந்த வேலையும் பிடிச்சி மூடி போட்டு செஞ்சா காற்றை பிடிச்சி நினைச்சானச்சு நெருக்குப்படுமா இல்லையா? நெருக்குப்படுமா இல்லையா? அதை தெரிஞ்சிடுற நெருக்கல் அடி போச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன உறிஞ்சல் அடி போடாங்க தானே? ஃபுல் கிளியர் தானே? ரைட். இப்போ அதை என்ன செய்யும்? எழுது. இப்போ நாலடிப்பு பெட்ரோல் என்ஜினின் உறிஞ்சல் அடி ஹெடிங் போடுங்க. இப்போ நான் கதைச்ச கதாவோட எழுத போகிறீங்க. அப்பொழுது ஆம்பேர் நான் கதைச்ச ஃபங்க்ஷன் அழகாக சிம்பிளாக இருக்கு. ஓகேயா? ஓகே எழுதுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நான் மொத்தமாக ஒரு வீடியோ காட்டுவேன். அதில் என்ன செய்யும்? அழகாக வழங்க 4 ஸ்டோக்கையும் சேர்த்து எழுதுங்க. நாலடிப்பு பெட்ரோல் என்ஜினின் உறிஞ்சல் அடிப்பு. நாலடிப்பு பெட்ரோல் என்ஜினின் உறிஞ்சல் அடிப்பு. நாலடிப்பு பெட்ரோல் என்ஜினின் உறிஞ்சல் அடிப்பு. உறிஞ்சல் அடிப்பு. ரைட். இப்போ என்ன சொல்லுங்க? உறிஞ்சல் அடிப்பட முசலம் எங்கிருந்து எங்கோ டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி போகும். மேலிருந்து கீழ் நோக்கி இயக்கம். சரியானே? ரைட். எழுதுங்க. அப்போ உறிஞ்சல் அடிப்பில் உறிஞ்சல் அடிப்பில் உறிஞ்சல் அடிப்பில் முசலம் உறிஞ்சல் அடிப்பில் முசலம் டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி உறிஞ்சல் அடிப்பில் முசலம் டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி செல்லும். இந்த வசனம் அப்படியோ கேட்டு வரும் எக்ஸாமுக்கு, இப்படியோ எழுத வேண்டி வரும். அதனால அப்படியோ மண்டைக்கு வச்சு ரைட். டிடிசியிலேருந்து பிடிசி நோக்கி செல்லும். டிடிசியையும் பிடிசியையும் அண்டர்லைன் பண்ணிக்க. ரைட். தொடர்ந்து எழுது. இவ்வடிப்பின் ஆரம்பத்தில் இவ்வடிப்பின் ஆரம்பத்தில் இவ்வடிப்பின் ஆரம்பத்தில் இவ்வடிப்பின் ஆரம்பத்தில் என்னென்ன வேல்யூ திறந்திருக்கும் சொல்லுங்க. ஆகும் உறிஞ்சல் வேல்வும் வெளியாற்று வேல்வும் ரெண்டுமே திறந்திருக்குங்களா? எழுதுங்க. உறிஞ்சல் கமா வெளியாற்று வேல்வுகள். உறிஞ்சல் கமா வெளியாற்று வேல்வுகள். உறிஞ்சல் கமா வெளியாற்று வேல்வுகள் இரண்டும் திறந்த நிலையிலேயே காணப்படும். இரண்டும் திறந்த நிலையிலேயே காணப்படும். இரண்டும் திறந்த நிலையிலேயே காணப்படும். ரைட். வெளியாற்று வேல்யூ எந்த கட்டத்தில் மூடும்? முசலம் கொஞ்சம் கீழுக்கு இறங்க கொட்டாதுல்ல. டிடிசியிலேருந்து கொஞ்சம் கீழுக்கு இறங்க கொட்டாது. அண்டர் சுழட்டி தான் எத்தனை பாக சுழன்றிக்கும்? 5 தொடக்கம் 10 பாக சுழன்றிக்கும். ரைட். எழுதுங்க. அடுத்த பாயிண்டா முசலம் டிடிசியிலிருந்து சற்று தூரம். முசலம் டிடிசியிலிருந்து சற்று தூரம். முசலம் டிடிசியிலிருந்து சற்று தூரம் கீழே செல்லும் போது சற்று தூரம் கீழே செல்லும் போது சற்று தூரம் கீழே செல்லும் போது சுழற்சி தண்டு பிராக்கெட் எழுதிங்க. சுழற்சி தண்டு சுழற்சி தண்டு 5 தொடக்கம் 10 பாகை வரையில். சுழற்சி தண்டு 5 தொடக்கம் 10 பாகை வரையில். சுழற்சி தண்டு 5 தொடக்கம் 10 பாகை வரையில் சுழற்சியை அடையும் நிலையில் சுழற்சியை அடையும் நிலையில் சுழற்சியை அடையும் நிலையில் வெளியாற்று வேல்வு முழுமையாக மூடப்படும். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். சின்ன லீக்கும் இல்லை. கொஞ்சம் திறந்திக்க மாட்டான். மொத்தமாக மூடிடும். கொஞ்சம் கீழே இறங்கினாலே சரி அங்கே மூடப்பட்டு நல்லா ஞாபகம் முழுமையாக மூடப்படும். வெளியாற்று வேல்வு
முழுமையாக மூடப்படும். நல்லா ஞாபகம் இருக்கணுமா? எக்ஸாமுக்கு 4ஐயும் ஒப்பிட்டு கேட்பான், 4 அடிப்பையும் ஒப்பிட்டு போட்டு எந்தெந்த கட்டங்களில் 2 வேல்வு ஓப்பன் இருக்கும் சொல்லி கேட்பான், என்னென்ன அடிப்பில் என்னென்ன வேல்வு க்ளோஸில் இருக்கும் சொல்லி கேட்பான். வழங்கிட்டா பாரு, உறிஞ்சல் அடிப்பில் ஆரம்பத்தில் 2 வேல்வும் திறந்திருக்கும், ஆனால் போக போக க்ளோஸில் இருக்கும். அதை நினச்சிட்டு உறிஞ்சல் வேல்வு க்ளோஸில் இருக்கும்னு எழுதியல. ஸ்டார்டிங் டைம்ங்கிறது தான் உங்களுக்கு மெயின். ஓகே ரைட். அப்போ முழுமையாக மூடப்படும். அப்போ சொல்லிட்டு தந்த 5 தொடக்கம் 10 வாங்கிறெல்லாம் விளங்கிட்டு தானே? ரைட். அடுத்து இப்போ சொல்லுங்க, முசலம் சட்டு கீழே மொத்தம் மரங்கிறாங்க. என்ன நடக்குது? இப்போ உருளைக்குள்ள கனவளவு அதிகரிக்குதுல, இந்த 10 பிரதேசத்தில் இப்போ கனவளவு கூடுது, கேப்பு கூடுது. கேப்பு கூடி நிற்கினா என்ன கூட? இப்போ உங்களுக்கு அந்த கேப்புக்குள்ள ப்ரெஷர் கூட போகுது. ப்ரெஷர் கூடினா அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, ப்ரெஷர் ஈடு செய்கிறதுக்கு யார் வேணும்? இப்போ உள்ளுக்கு காற்று செய்யணும், வரணும். வந்தால் தான் என்ன நடக்கும்போதுக்குள்ள அந்த அமுக்கம் வந்து ஈடு செய்யப்படும். ரைட்டா? அமுக்கம் ஈடு செய்யப்படும். ரைட். அதே கேஸ் தான் வெக்யூம் மாதிரி. வெக்யூம்லாம் எப்படின்னா உள்ளுக்கு அந்த காற்று இல்லாட்டி அமுக்கம் கூடும். இப்போ திடீர்னு மாதிரி இப்போ புவியீர்ப்பு சக்தி இல்லைண்டா, அவரோட வழி இல்லைன்னு செஞ்சேன்னா அது அமுக்கம் கூட. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்து போட்டு இன்னொரு கிளாஸுக்கு தானே ஜூஸ் குடிக்கிற கிளாஸ், அதை எடுத்து வாயில் வச்சுட்டு மேக்ஸிமம் உறிஞ்சி காற்று இல்லாமல் மூக்களை வெளியில் விட்டுங்க. விட்டா உள்ளுக்கு ஃபுல்லாக காத்திருக்க மாட்டான். அப்போ என்ன செய்யும்? அமுக்கம் இருக்கும். அந்த அமுக்கத்தை ஈடு செய்கிறதுக்கு ஏலாமல் உங்களோட உதட என்ன செய்யணும்? அப்படி வாய் உடுக்கிறது, அப்படி ஷடார்னு கிளி விளையிட்டா. அப்படி தான் வழி இல்லைன்னு செஞ்சுன்னா அமுக்கம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இப்போ புவியீர்ப்பு சக்தியை கூட உலகத்தை அடிக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்படுத்த விட புவியீர்ப்பு சக்தி இல்லை தான் வச்சு பிடிச்சி வச்சுக்கிற வழி எது? புவியீர்ப்பு சக்தி. வழியெல்லாம் மேலுக்கு போய்த்துட்டு அமுக்க வித்தியாசம். மனுஷன் உடம்புல அது சகல உயிர் மேலே செய்யும், வெடிச்சு செதர். ரைட். அப்போ எழுதுங்க அடுத்த பாயிண்டா. முசலம் தொடர்ச்சியாக கீழே செல்லும் போது, முசலம் தொடர்ச்சியாக கீழே செல்லும் போது, முசலம் தொடர்ச்சியாக கீழே செல்லும் போது முசலம் தொடர்ச்சியாக கீழே செல்லும் போது உருளையின் மேற்பகுதியில் கனவளவு அதிகரிப்பதனால், உருளையின் மேற்பகுதியில் கனவளவு அதிகரிப்பதனால், உருளையின் மேற்பகுதியில் கனவளவு அதிகரிப்பதனால் அதன் அமுக்கம் குறைவடையும். அதன் அமுக்கம் குறைவடையும். அமுக்கம் குறைவடையும். இதனை ஈடு செய்ய இந்த கதை தலைக்கு இருந்த அந்த மாதிரி பந்தி எழுதலாம். இதனை ஈடு செய்ய உறிஞ்சல் வேல்வின் ஊடாக தூய காற்று, உறிஞ்சல் வேல்வின் ஊடாக தூய காற்று, உறிஞ்சல் வேல்வின் ஊடாக தூய காற்று, பெட்ரோல் கலவை உள்நோக்கி வரும். பெட்ரோல் கலவை உள்நோக்கி வரும். பெட்ரோல் கலவை உள்நோக்கி வரும். சரியா? அப்ப இந்த அடிப்பு என்ன முடிவடையும் கேளுங்க. அப்போ முசலம் என்ன அடைஞ்ச உடனே இந்த அடிப்பு முடிவடையும்? பிடிசி அடைஞ்ச உடனே கீழுக்கு வந்து பிடிசி அடைஞ்ச உடனே உறிஞ்சல் அடிப்பு முடியும். ரைட். அடுத்து 2வது அடிப்புக்கு அடுத்து மாறும். ரைட். இப்போ நான் உறிஞ்சல் அடிப்பு தானே பார்த்துக்கிட்டோம். ரைட். அப்பொழுது முசலம் பிடிசியை அடையும் போது, முசலம் பிடிசியை அடையும் போது உறிஞ்சல் அடிப்பு முடிவடைவதோடு இந்நிலையில்
இந்நிலையில் சுழற்றித்தண்டு எத்தனை வாசல்ன்றீங்க சொல்லுங்க. 180 பாகை ஒரு அரை ரோட்டேட் வந்து பண்ணியிருக்கேன் தானே. சுழற்றி தண்டு 180 பாகை சுழற்சி அடைந்திருக்கு. 180 பாகை சுழற்சி அடைந்து அடிப்பின் இறுதியில் இப்ப பார்த்துக்கங்க, இவர் லைட்டா இப்போ க்ளோஸ் ஆகுவாரா, ஃபுல் ஓப்பன்ல இருந்தவர் தானே. இப்போ கீழே இருந்து மேலே போக இவர் மூடணும் மீன். அதனால சிறிதளவு இவர் திறந்துப்பார். ஆனால் இது என்ன செய்யும், எக்ஸாஸ்ட் வேல்வ் மூடினா மாதிரியே பிளைண்டா ரைட். அப்பொழுதுங்க இறுதியில் உறிஞ்சல் வேல்வு சிறிதளவு திறந்திருப்பதோடு வெளியாற்று வேல்வு மூடி இருக்கும். அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரியா? ஹார்ட் செகண்ட் டேர்முக்கெல்லாம் மெக்கானிக்கல் சும்மா அந்த மாதிரி கேட்டு வரும். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா பந்தி அழுகிறான். நான் 93 மார்க்ஸ் எடுத்தீங்க செகண்ட் டேர்ம்ல இடெக் ஐயமா. கதை தெரிஞ்சா வெளியிட்டு போறான், எழுத சும்மா அந்த மாதிரி இருக்கும். கதை தானே எழுதுற இங்க இருந்து இறங்கு வெளியே முடிஞ்சது பிறகு பெரிய ஒரு ஆத்ம சாந்தி. கதை தெரியும் அவ்வளவு வெளியிட்டு பார்த்தா 11 நாள் இருக்கும். அவ்வளவு எழுதலாம். பாதி ஒரு அப்பா பழங்க அப்பா இவ்வளவு எழுதிருக்கேன். இது நான் ஒன்று வரும் போகிறேன். அதுக்கு போன டீச்சர் பட்டினா அது இது மார்க்கில் வரும்னு சொல்லி இன்னும் போட்டேனே மார்க்ஸ் கூட்டலாம். ரைட்டா? அன்றரை வீட்டேக்கில் ஹையஸ்ட் என்ன அது அன்றரை தலைவர் மீனாட்சி என்னோட போட்டு சண்டை பிடிச்சா வந்துட்டு எப்படி உனக்கு ஹையஸ்ட் வந்துட்டு. ரைட்டா? மெக்கானிக்கல் தான் இன்ட்ரெஸ்டான பாடம். கதை எப்படி நடக்குதுங்கிற ஃபங்க்ஷன் தெரிஞ்ச அவனுக்கு எழுதுறான், சமைக்கிற மாதிரி தான். சரியானே? முதலில் சட்டியை எடுத்து வைத்தல் இவன் சொல்ற மாதிரி, முயலை 3 நாள் ஊற வைத்து நான் சொல்ற மாதிரி. சரியானே? கதை அவ்வளவு தெரிஞ்சா எழுதிட்டே போறான். ஓகே, இவ்வளவுதான் புரிஞ்சல. ஓகே ரைட். இது என்ன செய்யுங்கன்னா இன்னொரு விஷயம், இது என்ன செய்யுங்க, கவனத்தை அந்த படத்தை என்ன செய்யுங்க, அது கீழே வரைஞ்சி கொள்ளுங்க. இந்த படத்தை கட்டாயம் என்ன செய்யுங்க, வரைஞ்சி கொள்ளுங்க. இதாங்க ஓடர். இந்த ஓடரில் என்ன செய்யுங்க, அப்படியே அந்த படம் அவ்வளவும் கொப்பியில் வரணும். கொப்பியில் ஒரு சைடுக்கு இடம் இல்லாட்டி 3 வரைங்க, மற்றதை கொண்டே மற்ற பக்கம் முன்னுக்கு என்ன செய்யுங்க, வரைஞ்சி வைங்க. ஓகேயா? கட்டாயம் இதை வரைஞ்சி கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோ அந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன பார்ட் 2, அதாவது என்ன 2ஆம் அடிப்பு, விண்ணடிப்பு, நெருக்கல் அடிப்பு. அது நெருக்கல் அடிப்புண்டா என்ன, அதில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.